كل يعبدك من خوف نار ويرون النجاة حل الجزيلا أو بأن يسكن الجنان فيحظون بريال ويشربون سلسبيلا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஆலங்களை படைத்து பராமரித்து போஷிக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும் அன்னவர்களுடைய கண்ணியமான சங்கையான குடும்பத்தினர்களின் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபா பெண்கள் தாபியுன்கள் தபா தாபியுன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மஷாயிஹ்மார்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை அன்பை பெற்ற அல்லாஹ்வுடைய வலிமார்கள் சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் யா அல்லாஹ் நீ சலாத்தையும் சலாமையும் சொல்லி அருள்வாயாக. ஆமீன். அன்பு நிறைந்த சகோதரிகளே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, அல்லாஹு தஆலா அவன் பொருந்தி கொண்ட நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், மேலும் உன்னுடைய கருணையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய தாய் தகப்பன், மேலும் எங்களுக்கு அறிவுகளை சொல்லிக் கொடுத்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுகளை சொல்லிக் கொடுக்கும் உஸ்தாதுமார்கள், ஆசான் தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நீ கருணையும் ரஹ்மத்தையும் சொரிந்து அருள்வாயாக. ஆமீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புணங்களை படைத்து இறக்கிறான். இந்த படைப்புணங்களில் எல்லாத்தையும் விடவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான படைப்பு இது மனித படைப்புகள், மனிதர்கள். இந்த மனிதர்களையும் சிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் இபாதத்துகளின் மூலமாக, அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக, அல்லாஹ்வை தஸ்பீஹாத்துகளை திக்ருகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நெருங்கும் பொழுது இவர்கள் மூமின்களாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக, அல்லாஹ்வை நம்பினவர்களாக, கொஞ்சம் தர்ஜாக்களில் இருந்து உயர்த்தப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியே உலக வாழ்க்கையில நாம் எல்லோரும் இருந்து ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவர்களையும் பிரிய போகிறோம். நாம் அனைவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைய போகின்றோம். இந்த மறைகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிறைந்த காலம், நாங்கள் வாழ்ந்த காலம் இது சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களில் அறிவு சார்ந்தவர்கள் யார் என்றால் இவர்கள் உலகத்தில் வாழ்ந்து ஆகிராவுக்காக நலவுகளை சேகரித்து கொண்டு போகக்கூடியவர்கள். இவர்கள் தான் நல்லவர்கள், சிறந்தவர்கள், புத்திசாலிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். இந்த கொஞ்ச காலம் நாம் அனைவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைய வேணும். எங்களோட இரக்கமாக, பண்போட, பாசத்தோட இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு மறைய வேணும். எங்களுடைய பெற்றோர்களை விட்டு மறைய வேணும். எங்களுடைய பிள்ளைகளை விட்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைய வேணும். அன்புக்குரியவர்களே, உலகம் என்பது எங்கள் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் வாழ்ந்தவர்கள், பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், பெரிய பெரிய ஆட்சி அதிகாரங்கள் செய்தவர்கள், அரசர்கள், உலகத்தில் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டினவர்கள், ராஜ மாளிகைகளை கட்டினவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது அவர்கள் கட்டின அந்த படிகளையும், அவர்கள் கட்டின அந்த கோட்டைகளையும், அந்த மாளிகைகளும் மட்டும்தான் இந்த பூமிக்கு மேலால மிஞ்சி இருக்கிறது. எனவே நாம் அனைவர்களும் ஒரு நாளை இந்த உலகத்தை விட்டு மறைய போனும். இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவர்களும் பிரிந்து போக போனும். அது கசப்பாக இருந்தாலும் உண்மை அதுதான். யாருக்கும் இங்க நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய பரிசுத்தமான குர்ஆன்ல கூறுகிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இந்த மௌத்து எப்படி இனிமையானதா இல்லை கசப்பானதா சுவையானதா என்பதை, அதனுடைய டேஸ்டை ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவிக்கவே வேணும். உலகத்தில் யாருக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேணும், மௌத்தாக வேணும். ஆனாலும் இவர்களில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாரை நரகத்தை விட்டும் விடுதலை செய்யப்பட்டு சுவனத்துக்கு நுழைய வைக்கப்படுமோ இவர்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படி? யாரை நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டு சுவனத்துக்கு நுழைய வைக்கப்படுமோ இவர்கள் நிச்சயமாக, சத்தியமாக இவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான ஒரு பொருளை தவிர வேற ஒன்றுமே கிடையாது.
அது யாரு சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அவருடைய பரிசுத்தமான குர்ஆன்ல வேதத்துல கூறியிருக்கிறார். எனவே நாம் அனைவர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் நினைச்சையோ விரும்பியோ விருப்பம் இல்லாமையோ இந்த உலகத்தை விட்டு மறைந்தே தீர போகணும். நாம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்து நாங்க ஊடு கட்டுறோம், காணி வாசல்கள் வாகனங்கள் இது எல்லாத்தையும் நாங்க தேடி சம்பாதிச்சுட்டு நாம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க போக போகணும். ஒரு நாள்ல யாரு தன்னுடைய வாழ்க்கை, உலகத்துடைய வாழ்க்கை யாரு சிறப்பானதாக அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக தன்னுடைய வாழ்க்கையாக்கிக் கொள்கிறார்களோ அந்த மறுமையுடைய வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் அந்த மறுமையுடைய வாழ்க்கை நிம்மதி தரும். அந்த மறுமையுடைய வாழ்க்கை பிரயோசனமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அந்த கபருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, யார் உலகத்தில் தந்தை இஷ்ட பிரகாரம் தந்தை நப்சு சொல்லுகின்ற பிரகாரம் மற்றவனுடைய உள்ளத்தை நோகடித்து மற்றவனுடைய பொருளை களவண்டி மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு இப்படி யார் உலகத்தில் வாழ்றாங்களோ அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அது இருட்டாக இருக்கும். அந்த கபருடைய வாழ்க்கை வேதனையாக இருக்கும். அந்த கபருடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமானதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு நிறைந்தவர்களே, உலகத்தில் நாங்கள் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. ஒரு நாள்ல இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லோரும் பிரிய போகணும். எங்களோட சேர்ந்து இருக்கிற எங்களோட பிள்ளை குட்டிகளை விட்டு நாங்க போகணும். இரக்கத்தோட பாசத்தோட எங்களை பார்த்து எங்களுக்காக வேண்டி வேலை செஞ்சு எங்களுக்காக வேண்டி அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து எங்களை மனைவிமார்களை விட்டும் நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகணும். நான் நினைக்க கூடாது எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றா, எங்களுடைய நாங்க பிறப்பை எடுத்து பார்த்தோம் என்றா, வாப்பா உம்மா அதுக்கு பிறகு தாத்தா நானா தம்பி தங்கச்சி என்றது ஓடர் படி கொண்டிருக்கும். ஆனா நாங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த ஓடர் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய உம்மா இருப்பாரு, உம்மோட வாப்பா இருப்பாரு, வாப்பாட வாப்பா இருப்பாரு, நானா இருப்பாரு, தங்கச்சி இருப்பாரு, எல்லாரும் இருப்பாரு. ஆனா கடைசியால் அவர் மௌத்தாகிட்டாரு, உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அன்புக்குரியவர்களே, நாம் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. நாம் உலகத்துக்கு வரும் பொழுது எந்த ஒரு சொந்த புத்தியும் இல்லாம இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். ஒரு நாள்ல நாங்க இந்த உலகத்தை விட்டும் அதே போல நாங்க போக போகணும். நாங்க போற நேரத்துல எங்கட வட்டேல எல்லாரும் இருப்பார்கள். நாங்க சக்கராத்துடைய நேரத்துல இருப்போம். நாங்க ரூஹ் பிரிஞ்சக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருப்போம். அந்த நேரத்துல எல்லாரும் அழுவார்கள். எல்லாரும் நினைப்பாங்க, என்ன தெரியுமா, நாங்க தான் இவர்களுக்கு இந்த மையத்து இப்ப மௌத்தாக போறாரு, இவருக்கு நெருக்கமாக நாங்க தான் இருக்கிறோம் என்று நினைப்பாங்க.